ஒரு சஹாபி கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ரசூலல்லாஹ், எனக்கு என்ன செய்ய ஏதாச்சும் உபதேசம் செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். அப்படி சொல்லும்போது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ என்ன செய்யாதே, கோபம் கொள்ளாதே என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மீண்டும் மீண்டும் அந்த சஹாபி, யார் ரசூலல்லாஹ், எனக்கு என்ன செய்ய உபதேசம் செய்யுங்கள் என்பதாக சொல்லும்போதெல்லாம் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப நீ என்ன செய்யாதே, கோபம் கொள்ளாதே என்பதாக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அப்போ அந்த சஹாபி திரும்ப திரும்ப கேட்கும்போது நீ கோபம் கொள்ளாதே என்பதாக நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னால், அந்த கோபம் என்பது எவ்வளோ ஆபத்தான ஒன்று, எவ்வளோ மோசமான ஒன்றாக இருக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், யோசிக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் சில மக்கள் கோபத்தின் மூலமாக சில விஷயங்கள் பேசக்கூடிய சூழல், பேசிவிட்டு பின்பு என்ன செய்வாங்க, மன்னிப்பு கேட்பாங்க. பேசுவது இலகு, ஆனால் அந்த பேசப்பட்ட அந்த உள்ளம் எவ்வளவு வலியால் காயத்தால் என்ன செய்யும் இருக்கும் என்பதை நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். கோபம் என்பது ஷைத்தானிடமிருந்து வரக்கூடிய ஒரு செயலாகும். எனவே கோபத்தை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், முழுமையாக நீங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா அத்தகைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக.